மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு தாவேக தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு டெல்லி காவல்துறைக்கு தாவேக சார்பில் மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், நாளை விஜய் டெல்லிக்கு செல்லவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கேட்டு தாவேக தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் வரும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி காவல்துறைக்கு தாவேக சார்பில் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிடிஆர் நிர்மல்குமார் மின்னஞ்சல் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய்க்கு 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டது. நாளை குறிப்பாக 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகிறது. சென்னையிலிருந்து 7 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார் எனவும், ஏற்கனவே டெல்லியில் கட்சி பொதுச் செயலாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாக நிலையில் இதில் நாளை டெல்லி செல்லும் விஜய் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஜனவரி 12 அல்லது 13 அல்லது 14 நாட்களில் விசாரணை நடைபெறலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 தேதி விசாரணை முடிந்த அன்றைய தினமே மாலை சென்னை திரும்ப என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் டெல்லி செல்வது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கட்சி சார்பில் சிபிஐ தரப்பிலும் டெல்லி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாகிறது. ஆனால் இதுவரைக்குமே நான் டெல்லி சென்றால் கூட இதுவரைக்குமே அவர் தனி விமானம் புக் செய்யவில்லை. ஆனால் இன்று இரவு நாளை காலைக்கும் தனி விமானத்திலும் செல்வார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.